வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. திரைத்துறையில் நமக்கு சில பேரை தான் தெரியுது. அதாவது ரொம்ப சாதிச்சவங்க, பிரபலமானவர்களே தெரியுது. ஆனா, எவ்வளவோ திறமை இருந்தும், பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காமல், அந்த மனப்புழுக்கத்திலேயே ஏங்கி செத்து போறவங்கள பத்தி நம்ம பேசுறது கிடையாது. இந்த மாரி ரொம்ப அற்புதமான படைப்பாளிகள், பெரிய அளவில் வெளிச்சத்திற்கு வராமலே போயிருக்கிறாங்க. ரவிசங்கர்னு ஒரு பாடலாசிரியர். எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப வேதனையாகவும், வெட்கமாவும் இருந்தது. அவர் தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு. உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் வீட்டுக்குள்ள சென்னையில. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வருஷமில்லா வசந்தம்ங்கிற ஒரு படத்தை இயக்கம் செய்திருக்கிறார். பாக்கியராஜினுடைய பாக்கியா பத்திரிகையில் பணிபுரிந்திருக்கிறார். உதவி இயக்குனரா இருந்திருக்கிறார். இயக்குனர் விக்ரமன்ட்ட உதவி இயக்குனரா இருந்திருக்கிறாரு. சுந்தர் சி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். பாடலாசிரியர், இயக்குனர், எழுத்தாளர் இப்படின்னு பல்வேறு பரிணாமங்கள் கொண்ட அந்த படைப்பாளியை அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் பெரிய லெவலில் ஒரு விளம்பர வெளிச்சம் இல்லை. திருமணமும் பண்ணிக்கல. தனிமை துயரில் 63 வயதில் அவர் ரூமில் தூக்கு போட்டு இறந்து போயிருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்கள். வயோதிகத்தில் சாகிறதுங்கிறது ஒரு கொடுமை, தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது கொடுமை. அதை விட கொடுமை அந்த இறப்பை அவங்களே வர வைத்துக்கிறது. போதும், இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ணேன், எனக்கு நண்பர்கள் இருக்காங்களா, காதல் இருக்காங்களா, யாரும் இல்லைங்கிற மாதிரியான விஷயம் போயிடுச்சு. எத்தனையோ பேருடைய தனிமை துயரை போக்க அவருடைய கவிதைகள் பயன்பட்டுருக்கு. ரோசா பூ சின்ன ரோசா பூன்னு சூரிய வம்சத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாட்டை கேட்டு ரசிக்காதவங்க தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பள்ளி பருவத்தில் அந்த பாட்டு பார்க்கும்போது அந்த இசை ஹம்மிங் வந்தாலே அந்த வரிகள்லாம் அவ்வளவு எளிமையாக மனசில் பதியும். அவ்வளோ அழகான வார்த்தை. அந்த கண்ணாடி பார்க்கையில முன்னாடி ஓ மோகம்தான் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்க. இந்த வரி ரொம்ப ஆழமான சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்ததில்லை. ஒரு எளிமையான ஒரு கிராமத்தான் தனது காதலிய எவ்வளவு அழகாக, எளிமையாக, ஆழமாக சொல்ல முடியுமோ, எவ்வளோ தூரம் என் அன்பை நான் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமோ அப்படி வெளிப்படுத்துகிற ஒரு வரிகள். அந்த படத்தோட கதையோட இயந்த வரி. அது இந்த மாதிரி வரிகளுக்கு சொந்தக்காரர் இந்த ரவிசங்கர். இந்த பாடலை நான் எவ்வளோ முறை ரசிச்சிருக்கேன். ஆனால் இவர் ரவிசங்கர் தான் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு தெரியல. ஒரு திரைத்துறையில் இருந்தவர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய, பலருக்கு ரசிகர்களுக்கு நம்ம வைரமுத்துவை தெரியும், வாலியை தெரியும், பழனி பாரதியை தெரியும், நா முத்துக்குமாரை தெரியும், யுகபாரதியை தெரியும், கபிலனை தெரியும். ஆனால் இவரை மாதிரி நபர்களை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நம்ம ரசித்து கொண்டாடிய பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தேடி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பாடல். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த விஜயும் இஷா கோபியும் நடித்த படம். அந்த படம் ஃபெயிலியரு. அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ். மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயது காதலிக்க. இந்த பாடல் வரியும் பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் அந்த கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையே உள்ள தயக்கத்தை, காதல் இருக்கும் வெளிப்படுத்தலாமான்னு தயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தயக்கத்தையே காதலுடன் அந்த தயக்கத்தையும் சேர்த்து இல்லை காதலிக்கலாங்க கிளாரிட்டியும் தரக்கூடிய ஒரு வரிகள். ஒரு கவிஞனுடைய பங்கு பாருங்க. யதார்த்தத்தை பதிவு செஞ்சு கடைசியில் அதை பேசி கடைசியில் அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் தரக்கூடிய வரிகள் இந்த வரிகள். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அந்த ரவிசங்கர். அவர் தான் இப்போ தூக்கு போட்டு செத்து போயிருக்கார். இன்னும் நிறைய வரிகள் காதலை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு காதலி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். தனிமை துயரை பற்றி எழுதியிருக்காரு. அவர் வாழ்க்கை துயராக போயிருக்கு. எத்தனையோ பேருக்கு சுய முன்னேற்ற பாடல்கள் மாதிரி அவருடைய வரிகளை கேட்டு நமக்கு லைஃப்பில் நம்பிக்கை வரும்ல, அந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கார். இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல ரோஜா அந்த பாட்டு பாடி முன்னேறுவாங்க. கார்த்திக் ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அந்த ஒரு பாடல் வானம்பாடியின் வாழ்க்கையில் அந்த பாடல் வரும். அந்த பாடல் வரிங்கிறது ஒரு தன்னம்பிக்கை பாடல். லைஃப்பில் சோர்ந்து போய் இருக்கிற ஒருத்தர் பார்த்தே, வாழ்க்கை இருக்குடா, என்ன பெரிய வாழ்க்கை, பணம் இல்லையா, என்ன பெரிய இல்லை, எது இல்லைனாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வா திறமை இருக்குல்ல, முன்னேறு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தருகின்ற பாடல். அந்த படத்தில் அந்த பாடல் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த பாடலை எழுதிய இந்த கவிஞன் கடைசியில் அவருக்கு தன்னம்பிக்கை விட்ட ஆள் இல்லாமல் 63 வயசில் தனியாக ரூமில் தூக்கு போட்டு செத்துருக்காருங்க. கொடுமையாக தூக்கு போடணும்னு ஒரு மனநிலை வந்திருக்கு. தூக்கு போட்டு செத்துருக்காரு. யாரையும் பக்கத்தில் விடலை.
ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றா கேட்கும்போது இப்போ தான் தேடி தேடி பார்க்குறோம். இந்த மாதிரி பாடல் ஆசிரியர்களை நாமளும் கொண்டாட மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூவை கொண்டாடி இருக்கோம். ஆனால் அந்த வரிகளுக்கு சொந்தக்காரனான அந்த படைப்பாளியை நமக்கு யாருன்னு கூட தெரியாமல் இப்படி அனாதையை விட்டுட்டோமேன்னு மனசு வருத்தமாக இருக்குது. திரைத்துறைங்கிறது பார்க்க அப்படியே ஒரு பெரிய கனவு தொழிற்சாலை. அதில் யாரோ ஒருத்தர் சில சமயம் அப்படி எங்கேயோ போயிடுவாங்க. சில பேர் ஓரளவு சம்பாதிச்சுட்டு விட்டுருவாங்க. சில பேர்லாம் திறமை இருந்தும் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தும் கடைசி காலத்தில் ரொம்ப கொடூரமான மரணத்தை சந்திக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பாடலாசிரியர் இது அவர் பாடல் இப்போதாங்க தேடுறேன். அதை நீ வருவாய் என்னல்ல ஒரு பாடல் வரும்ல, ஒரு தேவதை வந்து விட்டால், அது இவர் பாடினதான். நீங்கள் விக்ரமன் படத்தில் எல்லா படத்துலையும் இவர் பாடியிருக்காருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். அவருடைய விக்ரமன் டைரக்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இவர் பாடியிருக்கிறார். அப்புறம் வருஷம்லாம் ஒரு வசந்தம்ங்கிற படத்தையும் எடுத்திருக்கிறார். ஒரு திரைத்துறையில் பாடலாசிரியராக, கதை ஆசிரியராக, எழுத்தாளராக, இயக்குனராக பல்வேறு பரிணாமங்களை பெற்ற இத்தனை ஆண்டுகள் பயணித்த பாக்கியராஜ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர்கிட்ட உதவியாளராக இருந்து அந்த பாக்கியா பத்திரிகையில் எழுத்தாளராக இருந்த ஒருத்தருடைய கடைசி காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் சினிமாவில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பாட்டு எழுதுகிறாங்க, இவங்கெல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் செலிபிரிட்டின்னு. ஆனால் அவங்களுடைய கடைசி காலம் எவ்வளோ மோசமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாழ்க்கைங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனிதர்கள் இறந்துடுறாங்க. இதில் என்னென்னா இவங்க வாழ்க்கைனா என்ன, நமக்கு அழகான பாடல் வரிகளை எழுதி கொடுத்துட்டு போனவங்க. நம்ம நம்ம ஒரு ஒரு விதமான ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. நடிகர்கள்னால் இந்த 2 பேர் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம். ஏதோ ஒரு இருதுருவ புள்ளிகளுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோமோன்னு எனக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நானாக யோசிக்கிறேன். எனக்கு சரியானு தெரியல. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி இருக்கும்போது இருந்தாலும் நம்ம அந்த 2 பேரை பற்றி மட்டும்தான் அதிகம் பேசியிருப்போம். எவ்வளவோ இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் பற்றி தான் நம்ம அதிகம் பேசியிருப்போம். கேபி மகாதேவனை பற்றி ஒரு சில பேருக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவை பற்றி அதிகம் பேசியிருப்போம். இளையராஜா காலகட்டத்திற்கு பிறகு தேவா, ஏ.ஆர். ரஹ்மான், அதுக்கப்புறம் வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த மாதிரி ஒரு சிலர் தான் அதுக்கு இணையாக நம்ம பேசியிருக்கோம். இதுக்கடையிலையும் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. சந்திரபோஸ் வந்திருக்காரு, தேவேந்திரன் வந்திருக்காரு, மரகதமணி வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த இசையமைப்பாளருடைய பாடல்களை பல பேர் தப்பாக இது இளையராஜா பாடல்னு நினச்சிருப்போம். கங்கை அமரன் இசையமைச்ச பல இதை நம்ம இளையராஜா நினச்சிருப்போம். புலமைப்பித்தன் பாடல் வரிகளை வைரமுத்துன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். மரகதமணி இசையை இளையராஜா நினச்சிருப்போம். இந்த மாதிரி நிறைய படங்கள், வேதம் புதிது பல பேர் இளையராஜா நினச்சிருப்பாங்க. சந்திரபோஸுடைய பல இசையை வந்து பல பேர் இளையராஜா நினச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு சில பிரபலங்கள் நல்லா வந்தவங்களாம் நம்ம பெரிய லெவலில் பார்க்குறோம். நிறைய இடையில மிஸ் பண்ணுறோம். ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அந்த பாடல் வரியை கேட்டு வியந்திருப்போம். அது எழுதின ஒரு மேத்தா அப்படிங்கிற விஷயம் பலருக்கு தெரியாது. மேத்தா மிகப்பெரிய கவிஞர். அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. தேடி பார்த்தா தான் அவன் இது கண்டுபிடிக்கிறான். பிரபலமான பாடலாசிரியர் 2-3 பேரோட அப்படியே திருப்பி ரிஜிஸ்டர் ஆகிடுறோம். எவ்வளோ கவிஞர்கள், எவ்வளோ இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க, லெஜெண்டுன்னு இருக்கிறாங்க, நான் மறுக்கலை. சிறந்தவர்கள்னு இசையமைப்பாளர்களில் இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்க, ஏ.ஆர். ரஹ்மான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தான். ஆனால் அந்த 80கள் கேப்லேயும் பல இசையமைப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. 90கள்லையும் இப்போ 2000கள்லையும் பல இசையமைப்பாளர்கள் வந்து தங்களுடைய முயற்சியை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பாடல் ஆசிரியர்களையும் சில பேருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சி பிரபலமாகி பேர் முதற்கொண்டு ரிஜிஸ்டர் ஆகுது. இப்போ இந்த ரவிசங்கர் பாடலாசிரியருங்கிற விஷயமே பலருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவர் தவறியதுக்கு பிறகு ஒரு தூக்கு போட்டு இறந்த பாடலாசிரியர் என்ற பிறகு தான் தேடி பிடிச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தேடி பிடிச்சு அவருடைய இதை பார்த்தா எல்லா பாடல்களுமே ஹிட்டாக இருக்குது. அந்த பாட்டை முணுமுணுக்காத தமிழனே கிடையாதுங்க. ஆனால் எந்த தமிழனுக்கும் ரவிசங்கர்னு ஒரு பாடலாசிரியர் இருக்கான்னு தெரியல. கொடுமை இல்லை? ஒரு படைப்பாளிக்கு அவருக்கு ஏதோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது நம்ம பாடின பாட்டு தானே, ஆனால் யார் சொன்னால் நம்புவா, அந்த மாதிரி கூட நினச்சிருந்துருக்கலாம். இப்போ மற்ற பாடல் ஆசிரியர்களாக ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு, இவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. அது ஏன்னே தெரியல. நம்ம ஒரு பாட்டு ரசிக்கிறோம், அந்த அடுத்தது இது யார் எழுதியிருப்பா நம்ம யோசிக்கிறது கிடையாது. நல்ல பாடல்னு பிற்காலத்தில் யாரோ ஒரு பிரபலமான கவிஞரோட இணைத்து இவராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் பாடலான்ட்டு போயிடுறோம். இப்படி நம்ம தவறவிட்ட கவிஞர்களில் ஒருவராக ரவிசங்கரை பார்க்குறேன். ஏன்னா நானே அவர் தூக்கு போட்டு இறந்ததுக்கப்புறம் தான் அவர் பாடலை தேடுறேன். எனக்கே அவர் உயிர் மரித்ததற்கு பிறகுதான் அந்த பாடல் வரிகளை தேடி பார்த்துட்டு, ஓ இதுக்கு உயிர் கொடுத்த அற்புதமான கவிஞனா நீ அப்படின்னு அவரை பார்த்து நான் வியக்கிறேன்.
நம்மளை மாதிரி தான் எல்லாருமே, நம்ம எல்லாருமே பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். எவ்வளவோ இந்த மாதிரி திறமையான அற்புதமான காதலை சொல்லி, எனக்கு அதான் வருது பாருங்க, இவ்வளோ அழகான காதலை சொல்லியிருக்காரு. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூவிலிருந்து அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே காதலை அழகாக சொல்லிய ஒரு கவிஞன். கடைசியில் வாழ்க்கையை அவரால் காதலிக்க முடியல. அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை, காதலித்த வாழ்க்கை அவருக்கு கிடைக்கல. மரணத்தை காதலித்து விட்டான். மரணம் எனக்கு இயற்கையாக வர வரையும் காத்திருக்க முடியாது என்று தூக்கு போட்டிருக்கிறாருங்கிறது ரொம்ப 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 நினச்சாலே வேதனையாக இருக்குது. வெறும் புகழ், பணம், பிரபலம், சினி இதில் போனால் செட்டில் ஆயிடலாம், இதில் போனால் பெரிய ஆள் ஆயிடலாம் நினைக்காதீங்க. வாழ்க்கையை அந்த நொடி வாழணும். நம்மை சுற்றி 4 உறவுகளை வைத்துக்கொள்ளணும், நட்புகளை வைத்துக்கொள்ளணும். இது எல்லாம் தான் தேவையுடைய, வெறுமனே நம்ம சாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்து வாழணுமோங்கிற பல்வேறு பாடங்களை நமக்கு இது சொல்லித்தருது. இவரை மாதிரி பலர் இருக்கிறாங்க. மாநகர காவல்னு ஒரு விஜயகாந்த் திரைப்படம், வண்டிக்காரை சொந்த ஊர் மதுரை அப்படின்னு ஒரு பாடம் பயங்கர ஃபேமஸ். அந்த படம் நல்ல ஹிட்டு, ஏவிஎம் ப்ரொடக்ஷன். அந்த படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன் அருப்புக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு படம் எடுத்தவர். அந்த படம் வந்தப்பெல்லாம் அவரை கொண்டாடிப்பாங்க. அருப்புக்கோட்டை, காரியாபட்டி, மதுரைன்னு அவர் சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, படித்தவங்கன்னு. அந்த மனுஷன் கடைசியில் எப்படி திரும்ப செத்துருக்காரு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இது இல்லாமல், ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் புணமாக கலந்து யாரோ ஒரு பணாத புணம் செத்து கிடக்கன்னு செக் பண்ணி நல்லா பார்த்தா இவர் தியாகராஜன் மாநகர காவல் படத்தோட இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் செத்து கிடக்கும்போது ஒரு தியாகராஜன் தெரியல. ஆனால் மாநகர காவல் படம் வந்தப்போ அவர் அவ்வளோ பிரபலமாக இருந்தவர். வாழ்க்கை கொடுமை பாருங்கள். எந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் மாநகர காவல்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து வெற்றி பட இயக்குனர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை எடுத்தவர்னு தான் மதுரையிலையும் அருப்புக்கோட்டையிலையும் மாறுதட்ட சொல்லியிருப்பாரோ, அவரே அடுத்து ஒரு 20-22 ஆண்டுகளில் அதே ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காம, பணம் இல்லாமல், ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே சுருண்டு விழுந்து செத்துருக்கிறார் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில். இதெல்லாம் நினைக்கும்போது ஒரு படம் வந்தோன்னா நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமாக நினைக்கிறோம். அந்த படத்தை இயக்கியவர்கள், இந்த படத்தை ஒளிப்பது, இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி, இந்த படத்தின் ஹீரோன்னு. ஒரு காலத்தில் ஹீரோ, ஒரு காலத்தில் இயக்குனர், ஒரு காலத்தில் பாடலாசிரியருங்கிற காலம் எல்லோருக்கும் வரும். ஆகவே நம்ம எல்லா காலத்திலையும் மனிதர்களுடன் வாழணும், மனிதர்களாக வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். அதே சமயம் நல்ல படைப்புகளை தேடி பிடிச்சு கொண்டாடுங்க. நம்மளை ரசிக்க வச்ச, அழ வச்ச படைப்பாளிகளை, கவிஞர்களை, இசையமைப்பாளர்கள் யாராக இருந்தாலும், பிரபலமாக இருந்தாலும் இல்லைனாலும், நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு காரணமானவர்கள், ஓ இந்த பாட்டு நீங்களா, ஓ இவ்வளோலாம் எனக்கு தெரியாதுன்னு அவர்களை கொண்டாடுவோம். நல்ல அழகியல் சிந்தனையுடன் அவர்களை கொண்டாடுவோம். அவர்களை இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வைப்போம். நல்ல கவித்துவமான சிந்தனையாளர்கள், இந்த மண்ணை நேசிப்பவர்கள் இன்னும் கூடுதலாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது. நல்ல இசை கிடைக்கும், நல்ல பாடல் கிடைக்கும், நல்ல வரிகள் கிடைக்கும், வாழ்வதற்கான நம்பிக்கை பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறேன். ரொம்ப வருத்தமான செய்தி தான். இந்த ஒவ்வொரு செய்தியிலிருந்து நம்ம பாடம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி இந்த கவிஞனுடைய மரணம், தற்கொலையிலிருந்து கூட நம்ம பாடத்தை எடுத்துக்குவோம். சினிமா உலகத்தினுடைய இன்னொரு கொடூர பக்கத்தை இவர்களை போன்றவர்களுடைய தற்கொலைகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு செய்திகள், பல்வேறு விதமான நேர்காணல்கள், கருத்தாளமிக்க உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.